நம்மள மாதிரியான சிறு முதலீட்டாளர்களுக்கு தங்கங்கிறது ஒரு முக்கியமான முதலீட்டு வகை. நாம ஷேர் மார்க்கெட்ல பண்ற முதலீடுகள்ல நடக்கிற பிளக்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஹெட்ஜா கோல்டுங்கிறது ஒரு நல்ல டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அது லாஸ்ட் 1 இயர்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அடுத்த 1 இயர் அதோட விலை வந்து ஏறுமா இறங்குமா, அதுக்கான காரணிகள் எப்படி வந்து அலைன் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். கோல்டு வந்து லாஸ்ட் வீக் இந்தியன் மார்க்கெட்ல நல்லாவே ஏறி இருந்தது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 9150 ரூபாயா இருந்த 1 கிராம் கோல்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி 9470 ரூபாயா வந்து இருந்தது. அதாவது 1 வீக்ல 320 ரூபா வந்து ஏறி இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயே பார்த்தோம் அப்படின்னா $3400 வந்து ஒரு அவுன்ஸுக்கு அகேன்ஸ்டான கோல்டோட வேல்யூ வந்து போயிருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் 1 இயரா இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயே வந்து ஒரு பெரிய ரேலி தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இந்த கிராஃப்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோல்டோட லாஸ்ட் 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத டாலர் டேர்ம்ஸ்லயும் பார்க்கலாம், ரூபா டேர்ம்ஸ்லயும் பார்க்கலாம். டாலர் டேர்ம்ஸ்ல கோல்டு வந்து லாஸ்ட் 1 இயர்ல 39.33% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5 இயர்ஸ்ல 66.94% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவே ரூபா மதிப்புல பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல மட்டுமே 45.5% வந்து கோல்டு வந்து ஏறி இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 94.76% வந்து ஏறி இருக்கு. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கோல்ட்ல 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்ப அதோட கரண்ட் வேல்யூ 2 லட்ச ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அமெரிக்கன் டாலரை விட ரூபால கோல்டோட ரிட்டர்ன் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் டாலருக்கு எகேன்ஸ்டான ரூபாவோட மதிப்பு வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. அதுவும் இந்த டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் வீக் வந்து ரூபா 87.89 வந்து போய் டச் பண்ணிட்டு வந்தது. லாஸ்ட் 1 வீக்ல மட்டுமே 1.13% வந்து ரூபா கீழே விழுந்திருக்கு. லாஸ்ட் மந்த்ல மட்டுமே 2.75% வந்து கீழே விழுந்திருக்கு. இதுல ஃபோர்காஸ்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நடுவுல ஏதாவது ரிகவரி இருந்தாலுமே டாலருக்கு எகேன்ஸ்டான ரூபாவோட மதிப்பு வந்து 88.5 வரைக்கும் கீழே விழுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கறதா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா ஆர்பிஐ அவங்களோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ல முதன் முறையா 12% வந்து கோல்டு தான் வச்சிருக்காங்க. ஹிஸ்டரியிலேயே இது வந்து நடந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டு பை பண்ணிட்டே இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 1000 டன் கோல்டு வந்து இயர் ஆன் இயர் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் பை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்னாலையும் யூஎஸ்ல ரேட் கட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அதனால டாலர் வீக் ஆகும்போது கோல்டு கெயின் ஆகும் அப்படிங்கிறதுனாலையும் கோல்டோட பிரைஸ் நெக்ஸ்ட் 1 இயருக்கும் ஸ்டெடியாவோ இல்ல ஒரு 10 to 15% ஏறத்துக்குமே சான்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நன்றி.